அனைவருக்கும் வணக்கம். நடந்து கொண்டிருக்கும் தாவேக ஆட்சி எனக்கு திமுக 2.0 மாதிரி தெரியுது. எதுக்குன்னு சொல்லவா? பாயிண்ட் நம்பர் 1, தேர்தல் பரப்பும் போது தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் திமுகவா இல்ல தாவேகாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, திமுக நீட்டை ஒழிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்களை குழப்பத்திலே வச்சு ஆட்சி பண்றாங்கன்னு பகிரங்கமா சொன்ன அதே தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 2, சோசியல் மீடியால கடந்த ஆட்சி திமுக ஆட்சி இருக்கும்போது சோசியல் மீடியால திமுக ஆட்சி பத்தியோ இல்ல கவர்னன்ஸ் பத்தியோ எந்த ஒரு தகவல் போட்டாலும் இளைஞர்களோட அவங்களோட ஃபியூச்சரை கூட ஒரு கருத்தில் எடுக்காம அவங்க மேல அவதூறு கேஸோ இல்ல கேஸ் ஃபைல் பண்ணியோ அவங்கள சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரிதான் தாவேக ஆட்சியும் சமூக வலைத்தளங்கள்ல தாவேகா பத்தியோ இல்ல தாவேகா கட்சி பத்தியோ கவர்மெண்ட் பத்தியோ ஏதோ ஒரு விஷயம் சோசியல் மீடியால போட்டா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த மாதிரியான ஆட்சின்னு எனக்கு தெரியல. ஜனநாயக ரீதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க சோசியல் மீடியானாலவே நீங்க இன்னைக்கு சிஎம்மா உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா இப்போ எங்களோட உரிமை, ஜனநாயக உரிமையை பறிக்கிற மாதிரி சோசியல் மீடியால எதுவுமே போடக்கூடாதுன்னு கருத்து சுதந்திரத்தை நீங்க பறிக்கிற மாதிரி இருக்குது. அதே திமுக ஆட்சி மாதிரி தான் இதுவும் இருக்குது. பாயிண்ட் நம்பர் 3, திமுக அலையன்ஸ் பார்ட்டிய உங்களுக்கு, அதாவது காங்கிரஸ், IUML மாதிரி கட்சிகளை நீங்களும் அலையன்ஸ்ல எடுத்துட்டு இன்னைக்கு சிஎம்மா உட்கார்ந்துருக்கீங்க. சோ இது திமுக 2.0 மாதிரியே இருக்குது. போன திமுக ஆட்சி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டே ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு விமர்சித்த நீங்களே இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது என்ன, இன்ஸ்டாகிராம்ல வர்ச்சுவல் வாரியர்ஸ வளர்த்து விடுறது என்ன, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இதுவும் தெரியுது. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5. பாயிண்ட் நம்பர் 5ல சனாதனம் எதிர்ப்பு. திமுக ஆட்சி சனாதனம் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்துதான் ஆட்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே திமுக ஆட்சி இப்ப எதிர்கட்சியா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும் போது சிஎம்மா அமர்ந்திருக்கிறோம் நீங்க எதுவுமே சொல்லாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. சரி, வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. உங்க கட்சி சார்ந்த மக்களை சனாதன தர்மத்தை பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா மதுரை கிழக்கு எம்எல்ஏ திரு முஸ்தபா அவர்கள் சனாதனம் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு கொண்டு வராங்க. சோ நீங்க இதுவுமே டிஎம்கே 2.0 மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி வீடியோஸ் ஒரு மாசமோ 2 மாசம் கழிச்சு நான் போடுவேன்னு நினைச்சது நீங்க ஆட்சியில ஒரு வாரம் கூட ஆகல, பட் அதுக்குள்ள போட வேண்டியதா இருக்குது. சோ நீங்க திமுகவே மிஞ்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.